ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம சூப்பரான காராமணியில் ஒரு காராமணி கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. ஆனால் கீ ரைஸு, தேங்காய் பால் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கு, அப்புறம் ரசம் சாதம், சாம்பார், பிஸ்மில்லாபாத்து, புளி சாதம், அப்புறம் எலுமிச்சை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இந்த பொரியல். இதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு காராமணி எடுத்து நம்ம ஏற்கனவே வேக வைக்கிற ப்ராசஸிங் நான் இப்போ தான் ஒரு 4 நாள் முன்னாடி காராமணி குழம்புன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்குங்க. எப்படி வேக வச்சேன் அப்படின்றத முந்தின நாள் நைட்டு ஊற வச்சோம் வேக வச்சுக்கலாம். 8 hours ஊற வச்சோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எண்ணெயில் வறுத்துட்டு அப்படியே வேக வைக்கலாம். அது எப்படின்றத நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதோடைய லிங்கை நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வேக வச்ச காராமணி நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இது கூட கத்திரிக்காய் 2 அரிஞ்சு வச்சுட்டா கருப்பாயிரும்ன்றதுக்காக அறியாமல் ரெடியாக வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இது எல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் தேவையான அளவு எடுத்துட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு இது மட்டும் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு கருவேப்பிலையும் வெங்காயமும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ கடுகு நல்லா வெடித்து வருது, உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்தெடுத்து பாருங்க. இந்த சமயத்துல கருவேப்பிலை, வெங்காயம் இது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டே இருக்கு. இதுக்குள்ள நம்ம 2 கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வதங்கினோடனே. இப்போ இது நல்லா வதங்கிட்டு பாருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே காராமணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். இந்த பொரியலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், இது கூடவே மிளகாத்தூள் அது ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம், ரொம்ப ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் அது ஒன்றா சேர்ந்து உப்பு காரம்லாம் வேகிறதுக்காக சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்படி கையில் ஒரு கை இப்படி தெளிச்சு விடுவோம்ல, அந்த மாதிரி தெளிச்சு விட்டு இந்த உப்பு காரம் ஒன்றா போல் சேர்ந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் காராமணியும் சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச காராமணி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான். 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சு இறக்குனீங்கன்னா நம்மளோட சூப்பரான சுவையான கத்திரிக்காய் காராமணி பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ நம்மளோட சூப்பரான ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்ச கத்திரிக்காய் காராமணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஜூஸியாக தான் இருக்கும். ஆறின பிறகு நல்லா திக்காயிரும். இப்போ இதை கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.